திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தபுராணத்தினுடைய 135வது பாடல், திருநாட்டு படலத்தினுடைய 46வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. கடல் பருகிய முகில் பெய்யும் காட்சி போல் அடல் பெரு மேதிகள் அனைத்தும் புக்குகுராய் தடப்புணல் வரிது என பருகி தம் முளைக்குடத்து இழிபாளினால் குறையை தீர்க்குமே. கடல் பருகிய முகில் பெய்யும் காட்சி போல். இங்கே மேகங்கள், கரிய மேகங்கள் எல்லாம் கடலிலே இருந்து அந்த நீரை பருகி பின்னால் திரும்ப மழையாக அதே கடலிலே பெய்வதைப் போல, அதாவது உவர் நீர் என்று சொல்லக்கூடிய கடலிலே இருக்கக்கூடிய உப்பு நீரை உறிஞ்சி எடுத்து பின்னர் நல்ல நீராக அந்த மழையாக பெய்கின்றதைப் போல, அதே கடலிலே பெய்வதைப் போல அடல் பெரு மேதிகள் அனைத்தும் புக்கு உராய் தடப்புணல் வரிது என பருகி. அங்கே வலிமையான எருமை மாடுகள் எல்லாம் உள்ளே நுழைந்து அந்த குளத்திலே இறங்கி அந்த குளத்திலே இருக்கக்கூடிய தண்ணீர் குறைந்து விட்டது, சிறிதுதான் இருக்கின்றது என்ற அளவிற்கு அவை அனைத்தையும் பருகிவிட்டு தம் முளைக்குடத்து இழி பாலினால் குறையை தீர்க்குமே. இப்படி தண்ணீர் இல்லாத நிலை ஆகிவிட்டதே என்று மற்றவர் நினைப்பதற்கு முன்னாக தன்னுடைய மடியிலே இருந்து பாலை சொரிந்து அந்த குளத்தை நிரப்பிவிடும் அப்படிப்பட்ட தன்மை உடைய எருமைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி என்று இந்த காட்சியை கடல் நீரை உறிஞ்சி பின்னர் மழையாக அங்கே பெய்யக்கூடிய மேகத்தோடு இங்கே குளத்து நீரை பருகி பின்னர் பாலை பொழிகின்ற எருமையை நமக்கு காட்சிப்படுத்தி காட்டுகின்றார் கச்சியப்ப சிவாச்சாரியார். திருச்சிற்றம்பலம்.